ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹாஸ் சேனல். இன்றைக்கி வந்து இட்லிக்கு ஒரு காரசாரமான ஒரு சட்னி பார்க்க போகிறாங்க. இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில், அதாவது நம்ம வந்து ரோட்டு கடையிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதாவது நம்ம வந்து லாங் ட்ரைவ்லாம் போகிறப்போ இந்த டாபா ஸ்டைலெல்லாம் கடை இருக்கும்ல, அந்த மாதிரி ஹோட்டலில் வந்து கிடைக்கும். நம்ம சரவண பவன் அந்த மாதிரி ஒரு கடையிலலாம் இல்லாமல் இந்த ரோட்டு கடையிலலாம் கிடைக்கிற ஒரு சட்னி இருக்குல்ல, ரொம்ப காரசாரமாக இருக்கும். அந்த சட்னி தான் வந்து இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இதை வந்து நீங்கள் ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி பண்ணணும். அதையும் நான் வந்து கடைசியாக வந்து சொல்கிறேன் அந்த டிப்ஸ். இதே சட்னியை நீங்கள் உடனே சாப்பிட்ணுன்னா என்ன மாதிரி செய்யணும், ட்ராவலில் போகிறப்போ நீங்கள் வந்து அதாவது வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த சட்னியை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இது மாதிரி ரொம்ப எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2-3 தேங்காய் வந்து போட்டுக்கோங்க. நல்லா முத்துன தேங்காவாக இருந்தால் அந்த இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 2-3 கீத்து தேங்காய் போட்டுட்டு காரம் வந்து நிறைய போட்டுக்கணும். இதில் வந்து மிளகாய் வந்து ஒரு 20 மிளகாய் வரைக்கும் சேர்க்கலாம். ஸோ குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து இந்த சட்னியை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பெரியவங்க நல்லா காரசாரமாக சாப்பிடுவாங்க அப்படின்னா அந்த சட்னியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய், அந்த மிளகாய், வெங்காயம் இது 3ஐயும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடணும். கொஞ்சமாக அந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை வந்து அரைச்சிடணும். ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயம் போட்டிருக்கோம், வரமிளகா போட்டிருக்கோம், உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அது இல்லாமல் தேங்காய் ஒரு 4-5 பீஸ் வந்து சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அரைக்கணும். அதில் வந்து இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு கோர்ஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் அதை சேர்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது கோர்ஸாக வந்து அரைச்சிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து தக்காளி சேர்க்கணும், ஒரு தக்காளி சேர்க்கணும். ஸோ தக்காளியோட இந்த பாட்டில் இருக்கிற அந்த இதை எடுத்துகிட்டு சேர்க்குவேன் எப்போவும். ஸோ தக்காளி நல்லா வந்து ஒரு 4ஆக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ அரைக்கிறப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். ஸோ இப்போ வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு இந்த சட்னியை. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு வானலில் வந்து நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு அது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் இது நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து பெருங்காயமும் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் வந்து நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இது வந்து எண்ணெய் பிரியணும். இதில் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நான் வந்து இதில் இந்த மிக்சியில் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வந்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியை மட்டும் கழுவி இந்த சட்னியில் வந்து நான் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதியட்டும். இப்போ வந்து நீங்கள் உப்பு இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அந்த உப்பு வந்து எப்படி இருக்கும் தெரியாது இல்லையா. ஸோ இது ரொம்ப காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஸோ வந்து இந்த சட்னி வந்து நல்லா வந்து கொதித்தோன்னா நம்ம வந்து இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கு, அதுக்கப்புறம் குழிப்பணியாரத்துக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கூட கொதிக்க விட தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு வதக்கிட்டு அப்படியே சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மதியானம் வரைக்கும் வச்சுருக்கணும், இல்லை ட்ராவல் டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா நல்லா வதக்கி நம்ம வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா ஒரு காலையில் பண்ணோன்னா ஈவினிங் நம்ம சாப்பிட்ற வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டுக்கிறதுனால நம்ம வந்து நல்லா வதக்கணும். உடனடியே சாப்பிட்றப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வந்து இந்த பதத்துலேயே சாப்பிட ஆரம்பிக்கிறோம். டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூப்பரான கார சட்னி ரெடி.
ஸோ இந்த சட்னியை வந்து பண்ணிவிட்டு ஒரு 4 இட்லியை போட்டுட்டு அதோட வந்து சட்னியையும் போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. 4 இட்லிக்கு பதிலாக ஒரு 10 இட்லி காலி ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து இது வந்து உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி வந்து ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஊரில். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய சட்னிஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சட்னி ரெசிபீஸ்னு வந்து ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய சட்னிஸ் வரும். இட்லி தோசைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரே அதே சட்னியவே திருப்பி நம்ம செஞ்சிட்டே இருந்தால் போர் ஆயிரும் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட்டான சட்னிஸ் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.